ரமேஷ், நீங்க எப்படி பாக்குறீங்க அனுராவுடைய இது? இல்லை, இதில் முக்கியமான ஒன்று ரெண்டு இதை வந்து பாலு சாரும் சரி, நம்ம தங்கராஜ் சாரும் சரி குறிப்பிட்டு சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி இன்னும் பல கோணங்கள் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். சொன்ன மாதிரி இது வந்து திசாநாயக்கா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையா அப்படிங்கிறத விட எதிரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீதான அவநம்பிக்கை. அற்புதம். ஏன்னா கடந்த 15-20 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்க யாரும் வந்து ஒரு முறையான இந்த நாட்டுடைய டெவலப்மெண்ட்டை கொண்டு செல்லக்கூடிய முறையில் வந்து ஆட்சி செய்யலை. இப்போது ரணில் விக்ரமசிங்கே எடுத்துக்கங்க. வந்தார், முன்னாடி இருந்தார், திரும்பவும் வந்தார், எல்லாமே பார்த்தோம். என்ன பண்ணாங்க? ஒன்றும் நடக்கல. ராஜபக்சேனா ராஜபக்சே குடும்பம் அப்படின்னு தான் எல்லாமே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அப்படிதான் இருந்தது முழுக்க முழுக்க. அதே மாதிரி அவங்க வளர்ச்சி திட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அம்பத்தோட போர்ட்டுன்னு எடுத்தீங்கன்னா அது வந்து முறையாக அது வந்து ஒரு வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு ஸ்கீமே இல்லை. இது ஒரு எக்கனாமிக்கலி அன்வயபிள் ஸ்கீம். அதை கடைசியில் சைனா கிட்ட கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இலங்கைக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலோட இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். இலங்கைக்கு பெரிய அச்சுறுத்தல், இந்தியாவுக்கு இருக்கிற இரண்டாவது. ஆமா, ஆனா வேற வழியில் அவங்களால தடுக்க முடியல. இப்போ உளவு கப்பலோ மற்ற விஷயங்களோ வருதா அந்த மாதிரியாக. அதே நேரத்தில் சைனா என்ன பண்றாங்க, இந்த மாதிரியாக ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் எடுத்துட்டு அவங்க பண்ணக்கூடிய விஷயத்துல என்னன்னா, நாங்க இதுல பணம் போடுறோம், நாங்க இதை பண்றோம், இதுல டெவலப் பண்றோம் அப்படின்னு சொல்லி அதுல கடன் சுமையை வந்து ஸ்ரீலங்கா மேல ஏத்திட்டே போனாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ என்னன்னா ஒரு நெருக்கடி. அது வந்து யாராக இருக்கட்டும், நீங்க சொல்லக்கூடிய ராஜபக்சேக்களாக இருக்கட்டும், நிச்சயமா ராஜபக்சேக்களாக இருக்கட்டும், அதே மாதிரி இங்க வந்து ரணில் விக்ரமசிங்கேயா இருக்கட்டும், எல்லாருமே பிரேமதாச கடந்த இதுல வந்து எவ்வளவு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது குறைந்து கொண்டே தான் வந்தது. ராஜபக்ச, கோத்தபயா, சுசில் எல்லாமே ஒரே குரூப் தானே. ஆமா, அந்த மாதிரி அப்படி நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் எல்லா ஃபேக்டரையும் நீங்க கணக்குல எடுத்து 70+. இவர் 55 இருக்கும்போது அப்போ நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பெருவாரியான வாக்காளர்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு ஆல்டர்னேட்டிவ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டெல்லியில திடுதுப்புன்னு எங்கேருந்து வந்து ஆம் ஆத்மி கட்சி உட்கார்ந்தது? அதான் கரெக்ட். சம்மந்தமே இல்லாம திடுதுப்புன்னு எப்படி ஆம் ஆத்மி கட்சி வந்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய மாற்றி வந்தாங்க கடந்த காலங்களில், அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிறது. அதையும் தாண்டி ஒரு யூத் அப்பீல் ஃபேக்டர், இந்த மாதிரியாக பல விஷயங்கள் தான் ஸ்ரீலங்காலையும் நடந்திருக்கு. இதையும் மீறி முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம், இந்த இந்தியன் ஓஷன் ரீஜியனில் தங்களது ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும்னு 2 துருவங்கள் வந்து ரொம்ப முயற்சிகளை மேற்கொள்கிறது. 2 துருவங்கள் ரொம்ப வலிமையாக மேற்கொண்டு அதுல வந்து ஒரு துருவமான சைனா வந்து ரொம்ப முயற்சிகள் மேற்கொண்டாங்க. அவங்களும் இனிஷியலா இது வந்து உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு பார்த்தாங்க. ஆனா உண்மையிலேயே முழு சாதகம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு அளவில் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்க்கு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரீஜன்ல. இப்போ அதே தான் நீங்க வந்து இங்க ஆட்சி மாற்றம் நடைபெற்றது மட்டும் நீங்க பார்க்கக்கூடாது. வங்கதேசத்திலையும் ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற்றது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். எப்படியாக அது வந்து ஒரு இன்னொரு டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ரமேஷ், நம்ம இடைவெளிக்கு அப்புறம் ரெண்டாவது பேசுவோம். நிச்சயம். நீங்க டச் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அவநம்பிக்கையின் காரணமாக அனுரா வெற்றி பெற்றார் என்றார் ரமேஷ். நீங்கள்லாம் நல்லவங்க இருக்க, உங்கள் மேலே எங்களுக்கு எதிர்ப்பு. ரெண்டாவது, சர்வதேசத்தை லைட்டாக தொட்டிருக்கீங்க. ரெண்டாவது அமர்வில் நிறைய பேசணும். இப்போ நீங்கள் அதாவது இப்போ முக்கியமான பாயிண்ட்டு, இலங்கையினுடைய சாவரின் அந்த விவகாரம் ஒரு பக்கம். நாம் இப்போ பேச போகிறது இந்தியாவுக்கு என்ன இடைப்பு இருக்க போகுது. ஹம்பாந்தோட்டை 2017 ராஜபக்ஷான் குரூப் வந்து கையளிச்சிட்டாங்க. இலங்கை ரோட் அண்ட் இனிஷியேட்டிவ் பிளான் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. சினோபேக் வங்கியும் சரி, இலங்கையில் இருக்கக்கூடிய மற்ற வங்கிகளும் சரி, அதிகபட்ச கடன்களை அங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த நாட்டினுடைய ஆதிக்கத்தை நிறுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்ல சர்வதேச அரசியலில் தெரிகிறவங்களுக்கு சீனாவுடைய ஆதிக்கத்திலேருந்து அங்கே அவங்க தப்ப முடியாது. அப்போ இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்ன தெற்காசிய பிராந்தியத்தில்? இதில் வந்து 3 விஷயம் நம்ம பார்க்கணும். மொதல் விஷயம், இப்போ சார் சொன்னார் இல்லையா, இது வந்து கடந்த தலைவர்கள் எல்லாமே போயிருக்காங்க. அதே மாதிரி மால்தீவ்ஸ்ல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்தோம். ஆமா, சீனாவுடைய கை இருந்ததுங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. அவர் வந்து சீனாவுக்கு போனது மட்டும் இல்லை, அங்க இருக்கக்கூடிய நமது இந்திய ராணுவ படையினரை வந்து அங்கிருந்து வெளியேற்றதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பண்ணி சீன படைகளை வந்து அங்க வந்து இருப்பதற்கான வேலைகளை எல்லாத்தையும் பார்த்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப டீஸ் பண்ணாங்க, அசிங்கமா. ஆமா. ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது
இங்கே இப்போது நடக்கக்கூடிய விஷயத்துல 3 விஷயம் நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். IMF உடனே எதுக்கு லோன் கொடுத்துருக்காங்கிறத நீங்க கவனத்துல ஏராள கண்டிஷன் இருக்கு. ஆமா, கண்டிஷன் கொஞ்சம் பல விஷயங்கள் வந்து சீனாவுக்கு செக் வைக்கிற விஷயமா தான் இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்தியா செய்த பல விஷயங்கள் ஒரு தவறை செய்தது. முதல்ல நீங்க இனாமாக எந்த பொருளையும் கொடுத்தா வித்தவுட் ஸ்ட்ரிங்ஸ்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் வித்தவுட் ஸ்ட்ரிங்ஸ் இல்லது வித்தவுட் லீஷ் அப்படின்னு சொல்லணும். எந்தவித உங்களுக்கு வந்து there is no string to pull அப்படின்னு அர்த்தம். நீங்க கொடுத்தாலும் அது கவலையே பட முடியாது, நீயா கொடுத்த நான் என்ன பண்ணட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா சீனா கொடுக்கும்போது 1008 கண்டிஷனுடைய 1008 ஒப்பந்தத்துடன் தான் அந்த பணத்தை எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ அவங்க கையில தான் அந்த சாட்டை இருக்கிறது. அப்ப அவங்க என்னன்னா அதை பிடிச்சி இழுக்க முடியும். ஒரு சின்ன விஷயம் இவ்வளவு சிக்கல் வருது இல்ல, சீனா 46 அதாவது இந்திய மதிப்பிற்கு மெச்சூரான தொகை என வச்சிட்டு கதை பேசுன்னு சொன்ன நாடு. அப்பதான் இந்தியா 2 பில்லியன் கொடுத்தது. ஆமா, 46,000 கோடி கிட்டத்தட்ட 6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மெச்சூர் ஆயிட்டு பணத்தை வச்சிட்டு கதை பேசினா அப்ப நாம 2 பில்லியன் கொடுத்தோம். ஆமா, இதெல்லாம் அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எதையுமே இனாமாக கொடுத்து நம்மளை நல்லவர்கள் வல்லவர்கள்னு சொல்லணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்கவே போகுது. இந்தியாவுடைய 2 பில்லியன் போன பிறகுதான் பெட்ரோல் இறங்கிச்சாங்க. ஆமா, அது மட்டுமல்ல, நீங்க இன்னைக்கு நம்ம சொல்லிடுறோம் இந்த பணத்தை கொடுத்துடுறோம் அப்படின்னு. இனாமா ஒரு பக்கம் கொடுத்தா கூட இது இன்னொரு பக்கம் நம்மளுடைய நாட்டுக்கான இந்த வருவாய், அதாவது நீங்க வந்து ஒரு பொருளாகத்தான் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அவங்க இல்ல எனக்கு பணமா கொடுன்னு சொன்னாங்கன்னா பணமா கொடுக்குறேன், ஆனா நீ இந்த பொருட்களை வாங்கணும், சேவைகளையோ இல்லைன்னா பொருட்களையோ வாங்கணும்னு நம்ம ஒரு விதிச்சோம்னா, ஏன்னா வந்து நீங்க வந்து இப்போ இந்த பணவீக்கம் இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க வந்து அப்போ நாங்க வந்து உணவுப் பொருட்களையோ இதையோ வழங்குறோம், ஆனா நாங்கள் கொடுக்கக்கூடிய பணத்திலேருந்து வாங்கிக்கோ, இந்த மாதிரி பல கண்டிஷன்களை நீங்க போடுவீங்க. அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்களுக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணலாம். அதுக்காக நீங்க அதானிக்கு பண்ணணுங்கிறத நான் சொல்லல, பொதுவா நான் சொல்லக்கூடியது. ஏன்னா அரசு நிறுவனங்களாக இருக்கலாம், அரசு நிறுவனம்னா கூட நமக்கு 1008 கன்ஸ்ட்ரெயின்ஸ் நீங்க வந்து ரொம்ப ஒரு திடமாக பேச முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பங்களாதேஷ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா பங்களாதேஷுக்கு நம்ம என்னன்னா இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம். எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறதும் அதே அன்பார்ச்சுனேட்லி நம்ம அதானி நிறுவனத்தை பத்தி தான் பேசுவோம். ஆனா அந்த நாடு இன்னைக்கு நமக்கு ஃபேவரபிள் சிச்சுவேஷன்ல இல்லங்கும் போது எல்லா இடத்துலயும் அதானி தானே வருது. என்ன காரணம்? அதுதான் சொல்றேன், அதானி தான் போது துரதிருஷ்டவசமான பங்களாதேஷ பத்தி பேசினாலும் அதானி வர்றாரு, இலங்கை எடுத்தாலும் அதானி வராரு, 6000 கோடிக்கு நஞ்சு போன ஒரு கோல் மைன்ஸ் ஆஸ்திரேலியால பேசினாலும் அதானி வராரு. அதனாலதான் நான் சொல்றேன் அது ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம். ஒரே கம்பெனியை பத்தி பேசுறோம்னு நான் சொல்றேன். அதானி சொல்லும் போது அதானே அதானே அதாவது அது ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம்னு நான் முன்னாடியே நீங்க இப்ப இல்ல பல மாசம் முன்னாடி இங்க சொல்லிட்டு போட்டீங்க. ஆனா அப்படி இருக்கும்போது நீங்க ஆனா ஒரு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனத்தின் அந்த கண்ட்ரோல் இருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு சில விஷயங்களை வந்து ராஜாங்க ரீதியாகவும் சரி இந்த ஜியோபொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல நீங்க பல விஷயங்களை பண்ண முடியுங்கிறது இருக்கு. திமுக எம்பி ஒரு 25,000 கோடி ரூபாய் அங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அது ஒரு கம்பெனில. அதை பத்தி ஏதாவது தகவல் உண்டா உங்களுக்கு? அதுவும் இந்த மாதிரி வெளிநாட்டு முதலீட்டுல தானே வரும். ஆமா ஆமா ஆமா, இதுல அது பெருத்த நஷ்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலைமையில தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா 25,000 கோடிங்கும் போது சாதாரண அமௌண்ட் இல்லை. ஆமா, அது அதோடைய சட்டத்திட்டங்கள் வச்சு நீங்க அதை பல விஷயங்களை பார்க்கும்போது இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு நீங்க ₹1 போட்டிருந்தீங்கன்னா அந்த ₹1 80 பைசா காணாம போச்சுன்னு நம்ம சொல்லலாம். எந்த பணம் போட்டிருந்தாலுமே அது ஒரு நஷ்டம் குறித்த ஒரு விஷயம். ஆனா அதை தாண்டி பாத்தீங்கன்னாக்கா அதை பல இடங்கள்ல வேற மாதிரியாக நீங்க இன்வெஸ்ட் செஞ்சிருக்க முடியுங்கிறதெல்லாம் இருக்கு. முக்கியமா நம்ம கவனத்துல எடுக்கக்கூடிய இன்றைய இது பொசிஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க 13வது அமெண்ட்மெண்ட் பத்தி பேசுறீங்க. இப்போ ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்களே தவிர இந்த அமெண்ட்மெண்ட்டை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா கடந்த காலத்துல இருந்தவங்க சொன்னதையும் யாரும் ஏன் நம்பலன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப தெளிவா எங்க பண்ணணும் இருந்த ஆட்சி காலத்துல இருந்தப்ப பண்ணிருக்க வேண்டியதானே. அப்ப பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இல்லை. இப்ப புதுசா வந்திருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நாங்க இதை பண்றோம் அதை பண்றோம்னு சொல்றதுக்கான காரணம் ரொம்ப தெளிவா ஒரு கிரவுண்டை செட் பண்றாங்க. நீ அதை பத்தி கேட்காத. பாலு சார் சொன்னது ஒரு வகையில கரெக்ட் தான். இந்த மாதிரியாக இவங்க கொண்டு போறாங்க. ஆனா இதுல சக்சஸ்ஃபுல்லா ஓரளவுக்கு ரெசனேட் ஆன விஷயம் என்னன்னா இந்த மிலிட்டரி கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிலங்கள்
அவன் ராணுவத்திடம் இருக்கக்கூடிய நிலங்களை நாங்க பெற்றுத் தருகிறோம்ங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ ஆட்சியில் இருந்தவங்க இது வரைக்கும் தொடர்ந்து இருந்தவங்க யாருமே எதுவுமே பண்ணல. அப்போ நம்ம ஒரு புதுசா ஒரு கட்சிக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல. ஆனா ரமேஷ் சார்ட்ட ஒரு கேள்வி என்னன்னா, அவருடைய எலெக்ஷன் கேம்ப்ல நம்ம இந்தியாவில் ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு அதே மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இருக்கிற கடனுக்கு வட்டி வந்து 8.5% வரும் 2028. இன்னைக்கு அவங்க கட்டக்கூடிய வட்டி 3.5%. இந்த 4 வருஷம் கழிச்சு தான் ஏறப்போகுது. வாங்கும் கடனும் கூட போகுது. உள்ளே போய் படிக்கணும், அது பெரிய டாபிக், ஃப்ரண்ட் லைனில் வந்திருக்கு, அதை நம்ம பேச வேணாம். ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனால் அவர் கொடுத்த வாக்கு பாருங்க, நிறைய அதை சரி பண்ணுவேன், இதை சரி. ஆனால் IMF வந்து எதுக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமா, அது நீங்க அதை வந்து அவ்வளவு ஈஸியா நீங்க பண்றது வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயமும் சொல்றேன், நீங்க எதை வைத்து நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க போறீங்கன்னு இருக்கு. 2 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்னு சொன்னீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது ஒண்ணு. என்ன, வெளிநாட்டில் வாழ் குடிமக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய பணங்கள் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்ணு பணம் வரணும்னா அந்த பணத்துடைய மதிப்பு எனக்கு வந்து அங்க அந்த நாட்டுக்கு அனுப்பிச்சாக்க எனக்கு அதுக்கான ஒரு மதிப்பு இருக்கும், அது ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கு அப்படிங்கிறது தான் ஒண்ணு பணத்தை அனுப்புவோம். 2வது விஷயம் பொதுவா ஒரு மனநிலைங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ என்னன்னாக்க இங்கே சொல்லக்கூடியது இவங்களுடைய சித்தாந்தம் அப்படின்னு சொன்னாக்க அது எந்த மாதிரியான சித்தாந்தம், அதே மேலே ஒரு நம்பிக்கையை வைத்து நம்ம பணத்தை, ஏன்னா ஆன்டி கேபிட்டலிஸ்டிக் மைண்ட் செட்டுன்னு ஒரு இது இருந்ததுன்னா அவங்க திரும்ப அந்த பொருளாதாரத்தை வந்து நம்பி இவங்க வந்து இந்த மூலதனங்களையோ இல்லைன்னா வந்து முதலீட்டையோ இல்லைன்னா தங்கள் சேர்த்த பணத்தை வந்து அந்த நாட்டில் கொண்டு வருவதற்கோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இதையெல்லாம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்காங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. பல சேலஞ்சஸ் வந்து இதுக்கு இப்போ திசாநாயக்காவுடைய அரசுக்கு இருக்கு. IMF விஷயத்தை அழகா சொல்லிட்டீங்க.